வாசிப்பு என்ன செய்யும் என்று கேட்கிறோமே, புத்தகம் என்ன செய்யும் என்று கேட்கிறோமே, இதைத்தான் செய்யும். நான் இந்த அனுபவத்தை சொன்னதில்லை. ஒரே 1.5 ஆண்டுகள் இருக்கும். சந்திரன் என்கின்ற ஒரு ஆசிரியர் மதுரையிலிருந்து கல்லூரியில் என்னை பார்க்க வந்திருந்தார். கையில பழக்கூடையுடன் அப்படி வந்து நிற்கிறார். என்னையான்னு கேட்டேன். யாரையா நீங்க, என்னையா வேணும்? அம்மா உங்களை பார்க்க வந்தேன், உங்க பேச்சை கேட்டு ஒரு ஆளு பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டாருமா. சத்தியம், இது நான் பதிவு செய்து கொண்டிருக்கேன். பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டு என்ன பேச்சது? எங்க தெருவில் ரிக்ஷா ஓட்டுவார் ஒருவர், டெய்லி குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிப்பார். உங்க பேச்சை கேட்டிருக்கார், அவர் சொல்லிட்டார், நீங்க போய் இதை முடிஞ்சா சொல்லிடுங்கன்ட்டாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன், ட்ரெயின் ஏறி காலையில் உங்களை சந்திச்சுட்டு இதை கொடுத்துட்டு இதை சொல்லிட்டு போகலான்னு, நல்லா பேசுங்கம்மான்ட்டு போயிட்டார். அவர் சொன்ன கருத்தை சொல்றேன். இங்க யாராவது பொண்டாட்டி அடிக்கிறவங்களா இருந்தா, ஐயா ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல சொல்லுச்சிங்க ஒரு அம்மா கிருஷ்ணகிரியில, இந்தா அந்த பேராசிரியர் இந்தா இவ்வளோ பேசுத, 65 வயசாச்சு எனக்கு, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுனா எப்படின்னு சொன்னுச்சுங்க. அந்த வலி இருக்குல்ல, அடி சின்ன வயசுல வாங்கலாங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் வாங்குறது ரொம்ப வலிக்கோங்க. பெண்களுக்கு அது உண்டு. எவ்வளவு வலி அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். ஒருத்தன் இருந்தான், டெய்லி குஷிட்டு வந்து கொண்டாட்டி அடிப்பான். அவன் ஒரு நாள் நைட் ஷோ பார்த்துட்டு சைக்கிள்ல வரான். போலீஸ் பிடிச்சிருச்சு. கையில் அவங்ககிட்ட டிக்கெட் இல்லை. பொல்லேர்னு அடிச்சு ஸ்டேஷன் கூட்டு போயிடுச்சு. அடிச்சு நீ தானடா திருடா, நீ தானே அந்த வீட்டில் நீ தானே திருட, நீ தானே இந்த இல்லை சாமி நான் திருடல, நான் ஒன்றும் செய்யலை. இல்லையே, உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே, உன் கண்ணை ஐயா குடிச்சிட்ட ஐயா, அவ்வளோதான் அவ, நீ தான்டா எழுது, கையெழுத்து போடுன்னு ஒரே சிரமம். அடிச்சு உடம்பெல்லாம் புடஞ்சு போச்சு. 4:30 மணி வரைக்கும் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா இவன் தேர மாட்டான்னு போடா அப்படின்ன உடனே உடஞ்ச சைக்கிளை உடச்சி கொடுத்துட்டாங்க. உடஞ்ச சைக்கிளை வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போனால் வாசல்ல மனைவி ஒன்று அழுறா, எங்கெங்க போனீங்க, ராத்திரிலாம் வந்துருவீங்களே, எங்கெங்க போனீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்றி உடம்ப தொடச்சி மஞ்சப்பத்து போட்டு சூப் வச்சு கொடுத்து விசிறா. தூங்குறான் அவன். அடுத்த நாள்லேருந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டான். ஏன்னா இவன் மஞ்சப்பத்து போட்டாலே அதுக்கு இல்லை, காரணமே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதைங்க. இதை படிச்சா நான் ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டினாமலே திருந்துவானா இல்லையா? இதுக்குதான் படிங்கிறது. ஒன்று என்ன செய்யும், நம்மை நேரடியான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து செலுத்தி கொள்ளாமல் நாம் அந்த வாசிப்பிலேயே நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். என்ன கேட்டா புத்தகங்கள் வீடுகள் போலங்க, வீடுகள் போல. சில வீடு உள்ளேயே வர விடாது, சில வீடுகள் வரவேற்பறை வரைக்கும் உள்ள வரவிடும். சில வீடுகளுக்குள்ள நீங்க தாராளமா தோட்டம் வரைக்கும் போலாம். திரும்ப திரும்ப வர சொல்லும் சில வீடுகள். சில வீடுகளை நீங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது, அதற்குள் மனிதர்களே இருக்க மாட்டார்கள். ஒருத்தன் வெளியில ஒரு வீடு இப்படி இருந்துச்சுங்க. வெளியில போகும்போது வீட்டை திறந்து போட்டு போறான். வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவு பூட்டிக்கிறான். என்னடா பண்ற, நான் வீட்டுல இருக்கிற ஒரே சொத்து நான் தாங்கிறான். சில நூல்கள் அப்படிப்பட்டவை. ஒரு கூட்டத்தில் ஐயா உண்மையா தான் சொல்றேன், பேசி முடிச்சிட்டு புத்தக வெளியிட்டு விழா பேசி முடிச்சிட்டு சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு போனேன். அப்போ 10 சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறி உட்கார. ஒருத்தன் தேடிட்டு கோச்சுக்கு வந்துட்டான். மேடம் 75 ரூபா கொடுங்க. யாருப்பா நீ? இன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழால. சரி, உங்க பேச்சை கேட்டேன். சரி, அந்த புக்கு வாங்கினேன். சரி, நீங்க பேசினது தான் நல்லா இருந்துச்சு, அந்த புக்ல ஒன்றும் இல்லை, 75 ரூபா கொடுங்கிறான். என்ன அனுபவம் இல்ல எனக்கு. இந்த நூல், இந்த வார்த்தை என்ன ஏதோ செய்கிறது. உங்களை அதை அப்படியே தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதனால் உங்களுக்கான நூல்களை நீங்கள் தேடி போங்க. இந்த புத்தக கண்காட்சியில புத்தகம் வாங்குறது எப்படிங்கிற டெக்னிக்கை சொல்லித்தரேன். சில பேருக்கு தூக்கம் வரலன்னா டெக்னிக் இருக்கு, தெரியும்ல? என்ன டெக்னிக்? புத்தகம் 1 2 3 என்றது இல்லையா?
இதெல்லாம் ஓல்டு ஜெனரேஷன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மல்லாக்கப்படுத்து புத்தகத்தை எடுத்து நெஞ்சில் வச்சுப்போம். ஏசினா 22 வைப்போம், ஃபேன்னா 3 வச்சுட்டு புரட்டிக்கிட்டே இருப்போம். 3 பேஜில் தூக்கம் வந்துடும். சில பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் 10 பேஜஸ், சில பேருக்கு 15 பேஜஸ். அதுக்கு மேலே தாங்காது, அவ்வளவு ஹெவி டோஸ் இருக்கும். 15வது பக்கம் தாண்டின உடனே டப்புன்னு கொடு. அதே வார்த்தை சித்தர் தான் சொல்வார். எனக்கு அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். அவர் சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. எந்த புத்தகம் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம். கடையனுக்கும் கடை தேற்றம் என்கின்ற ஒற்றை நூல் மோகன்தாஸை காந்தி ஆக்கியது இல்லையா? தாய் என்கின்ற ஒரு நூல். திருமணத்திற்கு முன்னால் தோன்றலின் தோன்றாமை நன்று. வள்ளுவம் இதுக்கு உதவலைன்னா வேற எதுக்கு உதவுங்கிற நான். இப்போ போய் செல்ஃபி எடுத்துக்கிறோம். இந்த கையில் இந்த மொபைலை கொடுங்க, பிடிச்சிக்க. செல்ஃபி பிடிக்கிறீங்களா? யாரை பிடிங்க? இப்போ அரியமதி சார் பிடிச்சிட்டு, அண்ணா அரியமதி அண்ணா பிடிச்சிட்டார். இந்த ஃப்ரேமில் 2 பேரும் வரீங்க. ஒருத்தர் புகழோடு தோன்றி இருக்கிறார். தோன்றி புகழோடு தோன்றுக. அக்தலில் தோன்றலில் தோன்றுதல் என்றால் என் உறவுகளே, புகழோடு இருந்தால் மக்கள் முன் தோன்றுங்கள், திரையின் முன் தோன்றுங்கள், பத்திரிகையில் தோன்றுங்கள், வரலாற்றிலே தோன்றுங்கள். பழி என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கின்ற இந்த வார்த்தையை இப்படி புரிந்து கொண்டால் புத்தகம் என்ன செய்யும் என்பதனை நான் உங்களுக்கே அந்த பதிலை விட்டு விடுகிறேன். ஒன்றை நாம் நம்முடைய நிலையில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நம்மை உயர்த்தி செல்லுகின்ற ஒன்று. நான் இப்படி சொல்கிறேன், இதெல்லாம் என்ன இந்த மாதிரி கடைசி பேச்சாளர்லாம் விடக்கூடாது. ட்ரெயின் இங்க வர சொல்லிடுறாரா இவரு? ட்ரெயின் எனக்கு நான் சிவன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லைங்க, அது குருங்க, டீச்சர். சிவன்ற கான்செப்டே குரு தான். தட்சிணாமூர்த்தி தானே குரு. டீச்சர்னா என்ன செய்யணுங்க? வேலை கிடைச்ச உடனே படிப்ப. அதான் கலீல் கிப்ரான் சொல்லுகிறான், பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியரிடம் விடாதீர்கள், படிக்கின்ற ஆசிரியர்களிடம் கொண்டு விடுங்கள். படிக்கின்றவர்கள் ஆசிரியர்கள். இந்த சிவன் என்ன பண்ணுவாரா? மனோன்மணி சுந்தரனார் பிள்ளை எழுதுகிறார், ஊழி வரும் பெரும் காலம் வரும் பெரும் தனிமை தவிர்க்கவன்றோ நின் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே என்று திருவாசகம் பற்றி எழுதுறாருங்க. சிவன் என்ன பண்ணுவானா, உலகம் எல்லாம் அழிச்சிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு போர் அடிக்கும்ல, அதனால திருவாசகம் இருக்குல்ல அதிலிருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து மட்டும் வச்சுப்பாராம். எல்லாத்தையும் அழிச்சாலும் திருவாசகத்தை மட்டும் அழிக்க மாட்டாராம். ஏன்னா அதுதான் அவருடைய என்டர்டெயின்மெண்ட், உலகம் அடுத்தது உருவாக்குற வரைக்கும் என்று வருகிறது ஒரு பொருள். நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா புத்தகத்தை? நீங்கள் ஒரு குறளை, ஒரு பைபிளை, ஒரு குரானை வாசிக்கின்ற பொழுது எப்படி வாசிக்கிறோம்? ஒரு புத்தகத்தை வாசிக்கிட்டே இன்னொரு வேலையை செய்ய முடியாதுங்க. 2 விஷயம் செய்யும் பொழுது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். ஒன்று விளையாடுறது, ஒன்று புத்தகம் வாசிக்கிறது. வேறு வேலை செய்ய முடியாது. வள்ளலார் சொல்லுகிறார், மாணிக்க வாசக. நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றை எப்படி வாசிக்க, நான் ஏன் பேச்சாளராக இருக்கிறேன், நான் ஏன் படித்ததை அப்படி உங்களுக்கு சொல்ல முடிகிறது என்றால், உள்ளே நான் பிசைந்து 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 அதை நான் உள்வாங்குகிறேன், அதை செரிக்கிறேன், அதை என் ரத்தமாக மாற்றுகிறேன், அந்த ரத்தத்தை மூச்சு காற்றாக எடுத்து என் குரல் வழியாக உங்களுக்கு தருகிறேன். மாணிக்க வாசக, நின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால் நற்கற்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவேங்கிறாருங்க வள்ளலார். உன்னை எப்படிங்க வாசிக்கிறது?
ஒரு குழந்தையை தாய் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைய அம்மா கையில இருக்கிற குழந்தை 5 மாசம் வரைக்கும் அந்த தாய் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பான். நாமெல்லாம் நினைப்போம் அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோன்னு குழந்தை அம்மா பார்க்கறான்னு. கிடையாது. அவர் ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த முகத்தை, அந்த கண்களையும் அந்த மூக்கையும் அந்த வாயையும் அந்த கன்னங்களையும் அந்த நெற்றியையும் அதில் இருக்கக்கூடிய. அண்ணன் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு சொன்னார், பாரு மயிர் எண்ணெய் நீவின்னு சொன்னார்ல, பதறிட்டேன் நான். வெறும் சொல்லல, பாரு மயிர் குடுமி எண்ணெய் நீவின என்ன அர்த்தம் தெரியுமா? பிறந்த குழந்தையிலிருந்து தலைமுடி மழிக்காத குழந்தை, 3 வயசு 3 வயசு குழந்தைய அனுப்பிட்டாவ. அதான் மேட்ரே. அங்க சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்த குழந்தைய கூப்பிட்டு அனுப்புனா. சொன்னார்ல, கெடுக அவள் சிந்தை கடிது இவள் துணிவு, மூதீர் மகளிர் ஆகுதல் தகுமே என்கிறது சங்க இலக்கியம். ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அதற்கு என்ற அடுத்த பக்கம் உண்டு. வாசிக்க வாசிக்க உங்களுக்கு பின்னால் இருப்பது தெரிந்து போகும். இந்த சகோதரி சொல்லுகிறேன், ஒரு வரி வாசித்து 2வது வரி வாசித்துக் கொண்டே போய்விடாதீர்கள். முதல் வரிக்கும் 2வது வரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை வாசிக்க தொடங்க. அந்த வாசிப்பு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தரும். ஒரு பெண் என்றால் யார், ஒரு ஆண் என்பது யார், குழந்தை என்றால் யார், முதியவருக்கு என்ன வேண்டும், அவங்களுக்குலாம் என்னங்க வேணும், என்ன வேணும் அவங்களுக்கு? பெருசா ஒன்றும் வேண்டாங்க. கிட்ட வந்து உட்காந்து 10 நிமிஷம் பேசுனா போதுங்க பெரியவங்களுக்கு, வேற எதுவுமே வேணாம். வாசித்தால் தெரிகிறது எனக்கு. அவர்களுடைய மிகப்பெரிய வலிய தனிமை தானேயா. நான் சொல்றேன், புகழ் பெற்ற ஒரு நடிகர் தான் இறக்கின்ற பொழுது தனிமையில் இறந்தார். வீடு முழுக்க உறவுகள். மிக முக்கியமான ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். அவர் உள்ள இருக்கும் பொழுது வெளியில பசங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா தாத்தா ரூம் வந்த உடனே சைலண்ட் ஆயிடுவாங்களாம். ஏண்டா திட்டுவாரா சத்தம் போட்டு? இல்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாரு. குழந்தைகளுக்கு பயிற்சி தர வேண்டுமா இல்லையா? தாத்தாவிடமும் பாட்டியிடமும் உட்கார்ந்து பேசுவதற்கு. காலம் அப்படி போக அதே தாத்தா பாட்டி தானே நாமளும் ஆக்க போறோம். எவ்வளவு காலம் இருக்குன்னு நினைச்சுக்கீங்க? புத்தகம் எனக்கு இதை சொல்லித் தருகிறது. என்னுடைய 65 ஆண்டுகளுக்கு பிறகான என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. வேறு யாரும் எனக்கு சொல்லித் தருவதில்லை. ஒரு புத்தகத்தை, ஒரு கதையை வாசிட்டு இருந்தேன், உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கும், பயப்படாம கேளுங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களை புரிஞ்சுக்க முடியலன்றவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? என்னதான் இருந்தால் ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு. என்ன ஆழம் தெரியுமா? அது வாசித்ததனால் சொல்கிறேன். நீங்கள் அவளை அச்சுறுத்தாதீர்கள். நீங்கள் அவளை அச்சுறுத்தினால் உங்களை துன்புறுத்துகின்ற, உங்களை சிரமப்படுத்துகின்ற, உங்களுக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் அவள் செய்ய தொடங்குவாள். பெண்கள் கைத்தட்டி அதை ஆமோதிக்கிறார்கள். ஆண்கள் நெஞ்சு வலியின் முதல் படியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எம்மா இதை சொல்லிட்டியேம்மா. இரவுன்னு ஒரு கதைங்க, இரவுன்னு ஒரு கதை சல்மா எழுதுறாங்க இந்த கதையை. நான் ரேண்டமா அப்படி போற பகல அதை அப்படி படிக்கிறேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, 2 நிமிஷத்துல சொல்றேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுக்கு 2 வயசு குழந்தை, பால் குடிக்குது குழந்தை. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, பெண் குழந்தை, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ இருக்கிறா. அவன் மாமியார் வெளியில இருக்கிறா. இவ வந்து சப்பாத்தி பேசுறா. இதான் காட்சி, ஓப்பனிங்கே இதான். சப்பாத்தி பேசுற. வெளியில வந்து கேட்கிறா, அத்தை எத்தனை சப்பாத்தி போட? இன்னைக்கு அவருக்கும் சேர்த்து. இன்னைக்கு அவன் வரமாட்டான், எனக்கு உனக்கு மட்டும் போடு. அப்படி ஒரு திக்கு அவளுக்கு. வரமாட்டாரா? சொல்லலையே. எச்சி போ பைத்தியம். வரலன்னா வரல போ. அழுவுறா அழுவுறா அழுவுறா. பெசையும் போது அழுவுறா. இரவு. இன்னைக்கு அவர் இல்லாம ராத்திரி நான் தூங்கணுமா? ஐயோ 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 ஐயோன்னு அழுவுறா. நெஞ்சு அழுவுறா. அழுதுட்டு போய் எல்லாத்தையும் அவ சாப்பிடல, குழந்தைய மட்டும் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு கதவை பூட்டிட்டு
தூங்க போகும்பொழுது ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி அவளுடைய ரூம்குள்ள நுழையுது. அவள் அவ்வளவு வன்முறை செய்தது, பாலியல் ரீதியா வன்முறை செய்து அவ துடிச்சு துள்றா. ஆனாலும் எதுவுமே அவள் கையில இல்ல. எல்லாம் அவளை கடந்து அது நடக்குது. நடந்து முடிஞ்சு காலை 4 மணிக்கு அவளுக்கு தூக்கம் கலைந்து எழுந்த பொழுது அவள் இரவு எப்படி படுத்திருந்தாலும் அப்படியே படுத்திருக்கிறாள். ஆடை கூட கசங்கவில்லை, ஒரு சின்ன அசைவில்லை, யாரும் வந்துட்டு போன அசைவில்லை. இது கணவன் இல்லாத நேரத்தில் அவளுக்கு நடக்குது. அவள் கெஞ்சிரா கணவன் கிட்ட, ஐயா நீங்க இல்லைனா எனக்கு என்னென்னமோ நடக்குதுயா, நீங்க எங்கேயோ போகாதீங்கன்னா உடனே அவன் சாடிஸ்டா இன்னும் அவளை வந்து துன்புறுத்துறான். உன் முகரக்கட்டைக்கு நான் இங்கே தான் இருக்கணுமா, வேணும்ட்டு 10 நாள் வராமல் இருக்கிறான். அப்போதான் கேட்குறா, அவள் பக்கத்துக்கு தோழிக்கிட்ட கேட்குறா, வீட்டில் இப்படி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, எல்லாரும் என்னை பைத்தியங்கிறாங்க. இல்லைம்மா அது உண்மைதான், அங்கே தான் நாங்களே வீடு வச்சுருந்தோம், இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நாங்கள் வெளியேறணும், யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த கதை எப்படி போகுது என்ன, அங்கே ஒரு குடியானவன் இருந்தான், அவன் வந்து தூக்கு போட்டு செத்துட்டான். அந்த ரூமில் யார் எந்த பெண் வந்தாலும் ராத்திரி வந்து அவன் இப்படி செய்வான், ஆனால் ஆண்கள் கூட இருந்தால் வரமாட்டான். அவன் சொல்லிட்டு போயிட்டான். இவ கெஞ்சுறாங்க சொல்லி, பைத்தியம் நீ அப்பா வீட்டுக்கு போ. அம்மா, இவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எங்க போறதுன்னு தெரியாது. ஒரு முடிவு பண்ணுவாங்க அன்னைக்கு இரவு. இந்த கதை படிச்சு முடிச்சிட்டியா, நான் விதிவித்து போனேன். எம்மா இவ்வளோ சீரியஸ் ஆனதா பொம்பளை மனசு? ஆமாங்க, உங்க அம்மா எங்க அம்மா உங்க மனைவி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மனைவி உங்க புள்ள நான் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கான மனசு அவ்வளோதான். அவ என்ன தெரியுமா செய்யறா, அடுத்த நாள் முடிவு பண்றாங்க எதிர்கொள்ளணும்ட்டு. குளிக்கிறா, கரெக்டாக சாமி கும்பிடுறா, குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்கிறா. செஞ்சு அந்த குழந்தை கரெக்டாக 6 மணி 6:30 மணிக்கு தூங்க வச்சு 7 மணிக்கு மாமியாருக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு உள்ளே போய் கதவு தாள் போட்டுக்கிட்டு அவன் வரவுக்காக காத்திருக்க தொடங்கினாள். அப்படி சொல்லி முடிஞ்சிருச்சிங்க கதை. பயமாக இருக்குல்ல? நான் அதான் சொல்கிறேன், பெண்களை துன்புறுத்தாதீர்கள். துன்புறுத்தினால் நீங்கள் அச்சப்படுகின்ற எல்லா வேலைகளையும் அவள் செய்ய தொடங்குவாள் என்று இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. நாளைக்கு இமயம் வர போறார், துபாய் புருஷன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். சொல்ல மாட்டேன் நான் கதையை, தேடி படிங்க, உள்ளதான் இருக்கு, படிங்க. அழகிய பெரியவன் எழுதியிருக்கிறார், தீட்டுன்னு வள்ளிசைன்னு ஞாபக விலங்குன்னு. யாம் சில அரிசி வேண்டினோம், சிவபாலனின் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கார், தேடி படிங்க. எஸ்ராவை தேடி படிங்க, சூவேவை படிங்க, புதிய புதிய எழுத்தாளர்கள் சோ தர்மனை படிங்க. சிறிய சிறிய விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கேயோ தவறவிட்ட ஏதோ ஒரு மணித்துளிகளை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு கவிதையை வாசித்தேன். ஓ, காதல்னா இதுதானா? அனுபவம் என்பது வேறு. அவன் ஒரு காதலன் எழுதுறான், ஹயஸ் அப்படிங்கிறவன் எழுதுறான், கவிக்கோ இதை மொழிபெயர்க்கிறார். உன் மீதான என் கோபம் உன்னை பார்த்தவுடன் இருக்க பற்றிய உள்ளங்கையில் இருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. இருக்க பிடிச்சிருக்கீங்களா? மணலை சுருள்ள போயிடாது, எவ்வளவு நினைச்சாலும் பிடிக்க முடியாது. அப்படி இருக்குங்க அந்த சொல். அந்த சொல்லை நான் ரசிக்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிருந்தேன். 50 கவிதைகளுக்கான ஒரு புத்தகத்தை போட்டிருந்தாங்க. கனிமொழி அம்மா அதை வெளியிடுறாங்க, எஸ்ரா அதை வாங்கிக்கிறாங்க. நான் சொல்றேனே, பேசுவதற்காக நான் போன மேடைகளை காட்டிலும் கேட்பதற்காக நான் போன மேடைகள் தான் என்னை உருவாக்கி இருக்கிறது. உண்மையை நான் யார் என்பதனை எனக்கு உருவாக்கியதை கேட்பதும் வாசிப்பதும் தான். அது எவ்வளவு பெரிய புத்தகம். ஒரு புத்தகம் இருக்குங்க, ஆண்டன் பாலசிங்கம் எழுதிய புத்தகம், தடைப்பட்ட புத்தகம். ஆஸ்திரேலியா போயிருந்த போது லைப்ரரியில் இருந்ததுங்க, எடுத்து படிச்சுட்டேன். இன்னைக்கு இல்ல அந்த புக்கு. டாவின்சி கோடுங்கிற புக்கு, தடை செய்யப்பட்ட புத்தகம். நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது கண்ணில் பட்டது, படிச்சுட்டேன். வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ, இதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான், உள்ள ஒரு மலை கிடக்குதுங்க. அந்த புத்தகம் 50 கவிதைகளை கொண்ட அந்த புத்தகம். அதுல முதல் பரிசுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இவர் தான் தேர்ந்தெடுத்தார், அரிமதி சார் தான் தேர்ந்தெடுத்தார் அந்த கவிதையை. 350
350, 8000 350, 350 50, 50 3, 3த்துக்கும் 1,75,000, 25,000 பரிசு. 2 வரி எழுதுனதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இந்த நாட்டில். எழுதுங்க, வாய்ப்பு வருகின்ற பொழுது எழுதிடுங்க. இந்த ரவிக்குமார் சார் எழுத தொடங்கிட்டாரா இல்லையா? சொல்றாருல, நான் எழுதினேன், என் மகளை பார்த்தவுடன் நான் எழுதினேன், அவள் பொட்டிட்டால் நான் என் புருவங்களை சரி செய்தேன். அந்த அனுபவம் போதுமானது, அந்த அனுபவம் போதுமானது. பாருங்க, முதல் கவிதை, இவர்கள் எல்லாம் சேர்ந்து பரிசு தந்த முதல் கவிதை, பரிசு பெற்ற கவிதை, வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போட்டு போயிருந்தா கொத்தி சாப்பிட்டிருப்பேன், ஜோடி ஜோடியா போகுது. இரண்டாவது கவிதை, தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அது நேரம் சட்டிக்கு தான் போகுது, நதிக்கு வராது. டாட்டா சொல்லுது நதி. கவிஞன் தான் இப்படி பார்க்க முடியும். சொல்லி பெருக்கிய பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். மூணாவது பரிசு. நான் அசந்து போன பல கவிதைகள் உள்ள இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு 3 பரிசுகளை கொடுத்தாங்க. எனக்கு என்ன கொடுத்திருந்தீங்கன்னா நான் வேற 3 கவிதைகள் உள்ளேந்து எடுத்தேன். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. உள்ள இருக்கு கவிதை. கடைசி இலையை முதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். ஆக பெரிய ஒரு கவிதையை சொல்லிட்டு போறேன் நான். என்னை இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த எழுச்சி கவிதை என்று சொன்னால் நான் இதைத்தான் சொல்லுவேன். 2 வரியில முடிச்சிருக்கான். எழுதினவன் யாருன்னு தெரியல, அந்த புக்ல இருக்கு. பெருங்கடலை காட்சிப்படுத்திக்கோங்க. பெரும் கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. நீ பெருங்கடலா இருந்துட்டு போ, நான் மீன் குஞ்சுதான், என் துடுப்பு ரொம்ப சின்னதுதான், நான் அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை என்று சொல்கிறான் அந்த மா கவி என்றார். புத்தகம் நம்மை எழுச்சியுற செய்கிறது. இந்த உலகத்தில் நான் போதுமானவன் என்று எனக்கு சொல்லுவதற்கு, என் புத்தி அடுத்தவர்களுக்கு வழிபடுத்துவதற்கு, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கலவரம் இல்லாமல் அறம் சார்ந்த வாழ்க்கையை, ஒழுக்கமான வாழ்க்கையை, தலைமைத்துவ வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு, நான் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கின்ற அந்த புத்தகம் அறத்தை, மனிதனை மனிதனாக செய்கிறது. அதுதான் ஒரு புத்தகம் செய்யும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.